இந்தாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேங்க்யூ சார். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபீல் வருது. சார் என்ன பேசுறீங்க? ஐயோ நான் அப்படி சொல்லுங்க, உங்கள் ஃபேஸை பார்த்தா ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஃபீல் வருது. அதை தான் மீன் பண்ணி சொல்ல வந்தேன். அப்புறம் இவ்வளோ அழகாக இருக்க, என்ன பண்ணுறீங்க? சார் தேவையில்லாமல் பேசாதீங்க. ஆஃபீஸில் ஒர்க் விஷயம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் மீனா, என்ன சின்ன பிள்ளை மாதிரி கோவப்படுறீங்க? நாளைக்கே நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கா வெளியில் போகிறது வர்றது இப்படி எல்லா வேலையும் இருக்கும். அப்போ நம்ம ஆஃபீஸில் நம்மளை பற்றி பல பேர் தப்பாக பேசலாம். அதெல்லாம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் இப்படி பேசினேன். உட்காருங்க மீனா. நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நெருப்பு மாதிரின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உட்காருங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இல்லை சார், தெரியாது. உங்களை மாதிரி பொண்ணுங்க தான் குடும்ப கஷ்டத்துக்காக எவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை சந்தோஷமா செய்வாங்க. அதுக்காக தான் உங்களையே நான் வேலைக்கு எடுத்தேன். நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. ஒன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் நிறைய பொண்ணுங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் போக போக என் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ இந்த கம்பெனியில் நல்ல பொசிஷனில் நல்ல சேலரியில் இருக்காங்க தெரியுமா? நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன்னையும் நல்லா பார்த்துக்கிறேன். இப்படி உன் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட வேலையே எனக்கு தேவையில்லை. ஏய், உன் சந்தோஷத்துக்காக ஒன்று நான் இந்த வேலைக்கு எடுக்கல, என்னோட சந்தோஷத்துக்காக தான் உன்னை இந்த வேலைக்கே எடுத்தேன். நான் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பாப்பேன். ஏய், யாரை கேட்டீங்க நீங்க உள்ள வந்தீங்க? வாட்ச்மேன், வாட்ச்மேன் வந்த சரவணா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது. டேய் பேசுவியாடா நீ இந்த பொண்ணு பேசுவியா? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட போறக்கல சாவடா. ஏன்னா எதுக்கு நீ சொல்றீங்க? செத்துற கித்துற போறான். இந்த கேடு கட்டு நான் எல்லாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போகுது? சாகட்டும் உள்ளே. இங்க பாருடா, இனி ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுங்க கிட்ட மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுங்க கிட்டயும் நீ தப்பா நடந்துக்க கூடாது. அதையும் மீறி உனக்கு தோணுச்சு, இந்த தடவை அடியோட விட்டுட்டு போறேன். அடுத்த தடவை ஐயோ தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேங்க. ஏண்டா, உனக்கும் அம்மா தங்கச்சி பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எல்லாரும் இருக்காங்க தானே? அவங்க ஆஃபீஸ் போற இடத்துல ஸ்கூல்ல காலேஜ்ல யாராவது அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? இருக்க மாட்டே தானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வருவாங்க, ஜெயில போய் கம்பி என்ன அப்படியாவது திருந்துறியான்னு பாப்போம். வாங்க போலாம்.